இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக இந்த நாளிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். நாம் எதை இந்த நாட்களிலே தேடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் எதை இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே எந்த விதமான காரியங்களை நாம் தேடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அதாவது நாம் பூமிக்குரியவைகளை தேடுவோமானால் நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்கள் அல்ல. அதாவது இன்னொரு விதத்திலே நாம் இதை சொல்ல வேண்டும் என்றால், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் எப்பொழுதும் பூமிக்குரியவைகளை தேடக்கூடாது. பூமிக்குரியவைகளே நாம் தேடிக்கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய ரட்சிப்பிலே ஏதோ கேள்வி இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பு சரியான ரட்சிப்பு அல்ல. பவுல் அதை தான் சொல்லுகிறார் இந்த இடத்துல. பூமிக்குரியதை நாம் தேடக்கூடாது, மேலானவைகளை நாம் தேட வேண்டும். ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற நாம், கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே இந்நாள் வரையிலும் நாம் தேடினது என்ன, தேடிக்கொண்டு இருப்பது என்ன? இந்த நாளிலும் என்னை கேட்கிற சகோதர சகோதரியிலே, நாம் ரட்சிக்கப்பட்டு இருப்போமானால், நம்முடைய ரட்சிப்பு சரியா இருக்கும் என்றால் நம்முடைய நாட்டம் எல்லாம் மேலானவைகளை குறித்தே காணப்படும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் மேலானதை மாத்திரமே நாம் தேட வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதாவது என்ன அது மேலானவைகளை நாம் தேட வேண்டும்? மேலானவைகள் எதை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். அப்போ பரலோகத்திற்குரியவைகளை நாம் நாட வேண்டும். பரலோகத்திலே என்ன இருக்கிறது, அதை நாம் என்ன நாட வேண்டும்? பரலோகத்திலே யார் இருக்கிறது என்றால், பரலோகத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வாசம் பண்ணுகிறார். அவரை தேட வேண்டும், அவரை நாம் நாட வேண்டும். அப்ப நாம் தேட வேண்டிய மேலானவைகள் என்னவென்றால், பரலோகத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மையை நாம் தேட வேண்டும், அவருடைய சுபாவத்தை நாம் தேட வேண்டும், அவருடைய ஞானத்தை நாம் தேட வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தை நாம் தேட வேண்டும், அவருடைய அன்பை நாம் தேட வேண்டும், அவருடைய இரக்கத்தை நாம் தேட வேண்டும், அவருடைய வல்லமையை நாம் தேட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை தான் நாம் தேட வேண்டும். அதுதான் பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மேல் ஆனவைகளே நாடுங்கள், அதையே தேடுங்கள். பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த அந்த மாதிரியின்படியே அவர் என்ன நமக்கு விட்டு சென்று இருக்கிறாரோ அதை நாம் தேட வேண்டும். அவருக்குரிய காரியங்களை நாம் தேட வேண்டும், தாழ்மையை நாம் தேட வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கக்கூடிய தாழ்மையை நாம் தேட வேண்டும். இப்படிப்பட்ட ஆண்டவருடைய சுபாவங்கள், ஆண்டவருடைய தன்மைகள், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அனுதினமும் தேடும்படியாக பவுல் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இப்படிப்பட்டவைகளை குறித்தே நம்முடைய நாட்டம் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இப்படிப்பட்டவைகள் குறிதாகவே காணப்பட வேண்டும். ஆனால் இன்று ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற ஜனங்கள் எல்லாரும், தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களும் கூட அநேகமாய் தேடுகிறவை எதுவென்றால் பூமிக்குரியவைகளையே அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பூமிக்குரியவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆண்டவரே இதை குறித்து சொல்லியிருக்கிறார். இது எல்லாம் எதுவும் நிரந்தரம் கிடையாது, இது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். நாம் தேட வேண்டிய அழியாத காரியங்கள் என்னவென்றால், ஆண்டவருக்குரிய தன்மைகளை நாம் தேட வேண்டும், அவருக்குரிய சுபாவங்களை நாம் தேட வேண்டும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தேடுவோமானால் அவரை போல நாம் மாறிவிடுவோம். ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை பவுல் நம்மை தேட சொல்லுகிறார் என்றால், நம்முடைய குடியிருப்பு ஒரு நாள் பரலோகத்திலே. இப்பொழுது நாம் வாழுகிற இந்த பூமிக்குரிய இந்த ஓட்டம், பூமிக்குரிய இந்த வாழ்க்கை, இது நிரந்தரமானதல்ல. ஒரு நாள் நாம் ஆண்டவரிடத்திலே தங்க வேண்டும், என்றென்றும் அவரிடத்திலே நாம் வாசம் பண்ண வேண்டும். அப்பொழுது அவரோடு நாம் வாசம் பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய தன்மைகள், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய எண்ணங்கள், இது எல்லாம் அவருக்கு ஒத்ததாய் காணப்பட வேண்டும். ஆதலால் தான்
பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், மேலானவைகளையே தேடுங்கள் என்ற. ஒருவேளை நாம் இதுவரையிலும் உலக காரியங்களை தேடிக்கொண்டிருப்போமானால், இன்று ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், இனி வருகிற நாட்களிலே, நாம் வாழப்போகிற அந்த நாட்களிலே பரலோகத்திற்குரியவைகளை, மேலானவைகளுக்குரிய காரியங்களை நாம் நாடுவோம், அதையே தேடுவோம். நாம் ஜெபிக்கலாம். நேசித்து நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி. நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு இந்த நாளிலும் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறீர். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறேன். அதன்படி ஒருவேளை நாங்கள் இந்நாள் வரையிலும் பூமிக்குரியவைகளை தேடி இருப்போம் என்றால், இனி வரும் நாட்களிலே அதை தேடாதபடி பரலோகத்திற்குரியவைகளை, பரலோக தேவனுக்குரியவைகளை நாங்கள் தேட என் ஆண்டவர் உதவி செய்வீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதரிகள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை என் ஆண்டவர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொண்டு வரட்டும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் ஐயா. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.